கண்களை பதிய வைப்போ கர்த்தராம் இயேசுவின் மேல். கண்களை பதிய வைப்போ கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோ தொடர்ந்து முன் செல்லுவோ. கடந்ததை மறந்திடுவோ தொடர்ந்து முன் செல்லுவோ. கண்களை பதிய வைப்போ கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோ தொடர்ந்து முன் செல்லுவோ. உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதங்களும் சாபங்களும் நமக்குள்ளே இருக்கிறது. நாம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் மனிதன் பாவம் செய்ததுனால அவனுக்கு சாபம் வந்தது. அருமையான அவன் சாபத்தை அவன் தான் புரிந்து கொண்டான். சாபத்தை அவன் தான் தேடி போனான். அவன் கர்த்தருடைய சபையை விட்டான். தேவ சத்தம் அவனுக்கு மேன்மையாய் தெரியவில்லை. தேவ பிரசன்னம் அவனுக்கு மேன்மையாய் தெரியவில்லை. கர்த்தரே அந்த சபைக்கு போதகராயிருக்கிறார். அவரை அவனுக்கு மேன்மையாய் தெரியவில்லை. அவனுக்கு மேன்மையாய் தெரிந்ததெல்லாம் அந்த மரத்தின் பழம்தான். Glory to God. என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு கண்கள். நம்முடைய சரீரம் ஆச்சரியமான ஒரு சரீரம். நம்முடைய சரீரத்துல 5 விதமான உறுப்புகள் இருக்கிறது. இந்த 5 விதமான உறுப்புகளும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொண்டு வருகிறது. முதலாவது இருக்கிற உறுப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற ஒன்று, நாவு. அன்கண்ட்ரோல் மிஷின் சொல்றேன். அருமையானவர்களே, இதை யாரும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் இதற்கு எலும்பு கிடையாது. நாக்கு பேச ஆரம்பித்தால் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் என்ன பேசுகிறார்கள் என்று கூட தெரியாது. அவர்கள் வாழ்க்கையின் சாபத்துக்கு காரணமே அவர்கள் பேசினதுதான். ஏனென்றால் நீதிமொழியிலே சாலமோன் நாவை குறித்து நிறைய காரியங்களை அவர் எழுதுகிறார். அருமையான பாலும் தேனும் எங்கிருந்து புறப்படுகிறதா? நாவிலே இருந்து புறப்படுகிறது என்று எழுதுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் பேசுவது பழைய பேச்செல்லாம் விட்டுறணும். பழைய பேச்சு கிழவிங்க மாதிரி பேசுறாங்க வாலிபர்கள். அவங்கதான் அந்த கிராமங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு 6-7 மணிக்கு வெளியே ஒரு வெத்தல இதை எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பான். அடுத்தவங்களை பற்றி, அந்த தெருவை பற்றி, அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்க கல்யாணம் பண்ணாங்க, என்ன வேலை செய்யறாங்க, எத்தனை பேர் செத்து போனாங்க, இப்ப எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் சாபத்தை கொண்டு வருகிற சத்தங்கள். நான் ரொம்ப பேசல, நாவை பற்றி நான் நிறைய பேசுறேன். அடுத்தது காது. ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு கண்கள் தான். அதனால நான் கொஞ்சம் சொல்லிக்கொண்டே போறேன். அருமை. அடுத்தது காது. காது அருமையான நல்ல கர்த்தர் காதை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனால் இதுல நீங்கள் என்ன சத்தத்தை உள்ளே கொண்டு போகிறீர்களோ, என்ன சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, என்ன சத்தம் அருமையான உங்கள் காதுகளிலே கேட்கப்படுகிறதோ, அப்படியே உங்கள் செயல்பாடுகள் இருக்கும், உங்கள் இருதயம் இருக்கும். முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தோற்ற மனிதனோடு கூட நீங்கள் பேசாதிருங்கள். தோற்று போன வாழ்க்கையில தோற்று போன மனுஷன் எப்பொழுதுமே
தோல்வியை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பான். ஜெயத்தை பற்றி பேச மாட்டான். கார் ஆக்சிடென்ட் ஒன்று உண்டாயிட்டுனா அந்த ஆக்சிடென்ட் தான் பெருசு பெருசா பேசிட்டு இருப்பான். அதுவும் வண்டி டிரைவரை வச்சுட்டு பக்கத்துல பேசியிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரதர் இப்படிதான் போயிட்டு இருந்தோம், அடிச்சா பாருங்க பிரதர், அவன் அடிச்சான் பிரதர், நான் வண்டி டிரைவர் நல்லதான் ஓட்டு வந்தார், கார் பின்னாடி வந்து எதிர்த்து பிரதர். உடனே டிரைவர் பாக்குறாரு பின்னாடி ஏதாவது காருக்கு வருதான். அப்போ நீங்க நல்லத பேச. பிளைட் விழுந்ததே படம் பிளைட்ல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிராவலே துக்கமா போயிடும். ஆமே எப்பண்டா இறங்கணும் சத்தம் கேட்குது. நீங்க தோல்வி, பிசினஸ்ல தோத்து போனவர்கள், வாழ்க்கையில தோத்து போனவர்கள், எல்லாவற்றிலும் தோத்து போனவர்கள், நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு சத்தம் இருக்கிறது. அந்த சத்தம் தான் ஜெய சத்தம். அந்த சத்தம் தான் இந்த வேதத்திலே இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். மனுஷ சத்தம் அல்ல, உலக சத்தம் அல்ல, மற்றவர்களுடைய அனுபவம் அல்ல. நீங்கள் கேட்க வேண்டிய சத்தம் இந்த சத்தம் தான். ஆமென் ஆமென். எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பார்த்தா எல்லாம் தோத்து போனவங்க மாதிரி இருக்குது. நிறைய பேர் தோத்து போனவங்க இருக்கிறீங்க. ஆமென். நீங்க நினைச்சு எல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஸ்தோத்திரம். எல்லாம் மாறு நடந்திருக்கு. மூன்றாவது சிந்தை. சிந்தை ஒரு மனுஷனை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிலையற்றவனாக மாற்றிவிடும். ஆமென். இவங்களே யோசிக்கிறது, இவங்களே ஒரு தீர்மானம் போடுது. எப்படி 10 பேர் சேர்ந்து ஒரு காரியத்துக்கு தீர்மானம் போடுவாங்க பாருங்க, அது வந்து இவங்களே ஒரு தீர்மானம் போடுது. இவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்குள்ளே கொடுத்துருவாங்க. கடைசியா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆள் சரியே இல்லைன்னு. நீங்க எல்லாம் எதை வச்சு சரியில்லைன்னு சொல்றீங்கன்னா, நிறைய பேர் தோற்றத்தை வைத்து சொல்றாங்க. ஆமா, வெளியே பாக்குறாங்க தோற்றத்தை. நீங்க எங்க ஊர் பக்கம் திருநெல்வேலி, நாகர்கோவில் எல்லாம் பார்த்தோன்னா அந்த பனை ஏறுறவங்க எல்லாம் பக்கடா மீச வச்சிருப்பாங்க. வேலுன்னு சொல்லி ஒரு பீஸ் இருந்தார், அவரு தான் வச்சிருந்தாரு. இப்ப பார்த்த 1-2 பேர் வச்சுக்கிறாங்க பாண்டிச்சேரியில் இவ்வளவு பெரிய மீஸ். அவரை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, பொல்லாத ஆளா இருப்பார் போலுக்கணும். அவர்கிட்ட போய் பேசினா பூனை மாதிரி பேசுறாரு. தேவனுடைய பிள்ளைகளை வெளி தோற்றத்தை வைத்து இவங்களே ஒண்ணு பேசிடுவாங்க, இவங்களே ஒரு கூட்டம் போட்டுக்கிடுவாங்க, இவங்களே ஒரு நியாய தீர்ப்பும் பண்ணிடுவாங்க. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரி, அவங்க சரி, அப்படி நிறைய நம்ம ஏமாந்துட்டோம். ரொம்ப பயப்படுது. சொன்னவங்க ஏமாந்துட்டோம். நம்ம ஊர்லாம் சொன்னதுனால ஏமாந்துட்டோம். அது கரடு முரடா பேசுறவங்க இல்ல, இவங்க பொல்லாதவங்க நினைச்சிடறாங்க. ஆமென். ஆனா கரடு முரடா பேசுறவங்க தான் நல்லவங்களா இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க எந்த ஒரு தீர்மானத்துக்கும் நீங்களே வராதிருங்கள். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆமென் ஆமென். அடுத்தபடியாக அருமையான நம்முடைய சரீரம். சரீரம் நமக்கு, இந்த சரீரத்திற்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது சிலவற்றை தேடுகிறது. நான் எல்லாம் சயின்ஸாக பேசிட்டு இருக்கிறேன். இந்த சரீரம் என்ன பண்ணும் என்றால், அருமையான அன்கண்ட்ரோல் பாடி. இது சில சமயங்களில் இது நம்முடைய ஆத்துமாவை ஆளுகை செய்யும். இந்த 5 பாயிண்ட், இந்த நான் பேசுற 5ம் ஆத்துமாவை ஆளுகை செய்யும். ஆத்துமாவை துக்கத்துக்குள்ளே கொண்டு போகும், ஆத்துமாவை வேதனைக்குள்ளே கொண்டு போகும், ஆத்துமாவை இருளுக்குள்ளே கொண்டு போகும், ஆத்துமாவை நரகத்துக்குள்ளே கொண்டு போகும், ஆத்துமாவை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகும், ஆத்துமாவை மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு போகும், ஆத்துமாவை விடுதலைக்கு நேரே கொண்டு போகும், ஆத்துமாவை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகும். புரியுதா? ஏமா புரியுதா? நான் பைபிள் பேசிட்டு வரல, பிராக்டிக்கல் மனுஷனுடைய வாழ்க்கையை பேசிட்டு வரேன். இனிதான் பைபிளுக்கு போவேன். ஆமென் ஆமென். புரியுதா? இவங்களே யோசிக்கிறது, இவங்களே சிந்திக்கிறது. ஆகவே இப்ப நான் பேசின சரீரம் ஒரு தேடுதலை அருமையான தேடுகிறது. அவங்களால அன்கண்ட்ரோல் பண்ண முடியல. வாலிபருடைய பிரச்சனை என்னவென்னா, அவங்களால அன்கண்ட்ரோல் பண்ண முடியாது.
நாம் சொல்றபடி அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. கஷ்டம். நீங்களுமே நான் சொல்றதுக்கு வயசானவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதான் கடிவாளத்துக்கு என்ன போட்டுருக்குது, போட்டு அதை பிடிச்சு வச்சிருக்கு. விட்டோன்னு அவ்வளவுதான், தாறுமாறா ஓடும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உடைய ஆளுகைக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். வசனத்தின் ஆளுகைக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். சபையின் ஆளுகைக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். வசனத்தின் ஆளுகைக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த ஆளுகைக்குள்ளே ஒரு மனுஷன் வரும்போது அவன் ஜெயமுள்ள, வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை செய்ய முடியும். ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க அருமையான ஆளுகைக்குள்ளே வர வேண்டும். உங்களால ஒன்னும் நீங்க ஜெயம் பெற முடியாது. சரீரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பொறுத்து பாக்குறான், ஆடி பிச்சு போடும். பிச்சு பொறுத்து பொறுத்து பாக்குற அளவு வரையிலும் சரீரம் கண்ட்ரோலா இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நான் பேச வேண்டான்னு தான் நினைக்கிறேன். பேசினா பிச்சுடும் பிச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு? பேச முடியாத அளவுக்கு நீங்க ஜெயம் பெற்றீங்க. பேசும்போது தோத்து போய். நான் என்னையும் சேர்த்த பிரசங்கத்துல பண்றேன். நீங்க நினைச்சிடாதீங்க உங்களை மட்டும் தான் பிரசங்கம் பண்றேன்னு. இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஆமென். ஆமென். இதுல நீங்க ஜெயம் பெற்றுட்டீங்கன்னா அருமையான மேன்மையான மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள், சிறப்பான மனிதர்கள். ஆமென். ஆமென். ஏன்னா நம்மை சுற்றிலும் நமக்கு தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் நம்மை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் அருமையான நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது என்ன எப்படிப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அவர்களை காட்டிலும் வித்தியாசமான ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா, நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவர் முதலமைச்சராய், அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் இருக்கும்போது காலையில போகும்போது அவருடைய பெரிய படத்தை ஒண்ணு வச்சு அதுல செருப்ப என்ன பண்ண ஒன்னொன்னா ஒரு செருப்பை பின்னி அவருக்கு கழுத்துல போட்டுருந்தாங்களாம். எல்லாம் போலீஸ்காரங்க கூட வர்ற எல்லாம் மினிஸ்டர் எல்லாம் பின்னாடி ஓடி வர்றாங்களாம். அந்த போட்டோ எடு, அந்த மாலை எடு, ஐயா வராருந்தாங்களாம். இவர் பாத்துட்டாரு. அவர் சொன்னாரா, அந்த போட்டோவை அங்கேயே வைங்க, அந்த மாலையை அதுக்கே போடுங்க, நீங்க செய்ய வேண்டிய 2 போக்கஸ் லைட் அதுக்கு மேல அடிச்சு விடுங்க சொன்னாராம். 2 போக்கஸ் லைட் அப்படியே அடிச்சு விடுங்க, எல்லாரும் பார்த்துட்டு போடும். ஏன்னா பார்க்காத ஒருத்தர் இருக்க கூடாது. அப்போ இந்த எண்ணம், இந்த உணர்வு நேர்மறையானது. ஆமென். இந்த சிந்தை நேர்மறையானது. நல்லா புரிஞ்சுங்க. ஆகவே இங்கே நீங்கள் பார்க்கிற காரியம், முதல் நாவை பற்றி கொஞ்ச நேரம் பேசினேன். அடுத்தது எதை பற்றி பேசினேன்? காதை பற்றி பேசினேன், சிந்தையை பற்றி பேசினேன். நம்முடைய சப்ஜெக்ட் அதல்ல. யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1, 2 வாசிக்கிறேன். யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1, 2. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான், என் கண்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? உன்னதத்திலே இருந்து என்ன கிடைக்குமா? சுதந்திரமும். உன்னதத்திலே இருந்து ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? பங்கு வச்சிருக்கிறாரு. அடுத்தது என்னது? உன்னதத்திலிருந்து பங்கும் சுதந்திரம் கிடைக்குமோ? அப்போ யோபு அதை கேள்வியாய் வைக்கிறார். என் கண்ணோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என் கண்ணோடு கூட உடன்படிக்கை நான் பண்ணியிருக்கிறேன். இந்த உடன்படிக்கையை நான் உடைத்து விட்டால், இந்த உடன்படிக்கைக்கு நான் மாறாய் நடந்தால், இந்த உடன்படிக்கையை நான் விட்டுவிட்டால் நான் இழந்து போவது என்ன? தேவனுடைய பங்கு, தேவனுடைய சுதந்திரம். நான் இழந்து போகிறவனாய் காணப்படுவேன் என்று அதற்கு பதிலை அவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கண் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆமென். உலக வாழ்க்கையிலும் இந்த சரீரத்திற்கு கண் வெளிச்சமாயிருக்கிறது.
கண்ணு இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதையும் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. இந்த உலகத்திலே எதையும் பார்த்து ரசிக்க முடியாது. நீங்கள் ஒரு இருட்டிலே வாழ்ந்து இருட்டிலே உங்கள் ஓட்டத்தை முடிப்பீர்கள். ஆனால் இந்த கண் என்ன செய்யும் என்பதை யோபு எழுதுகிறார். உன்னதத்தில் இருக்கிற பங்கை இந்த கண் கொண்டு வருகிறது. உன்னதத்தில் இருக்கிற சுதந்திரத்தை இந்த கண் கொண்டு வருகிறது. ரொம்ப டேஞ்சரானது கண்கள் தான். நீதிமொழியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். இதை உண்டாக்கினவர் தேவனாய கர்த்தர். ஹல்லேலூயா. பாஸ்டர், இவ்வளவு மோசமான கண்ணை ஆண்டவர் உண்டாக்கினார். எதை பார்த்தாலும் வேணுங்கிறாங்க, எதை பார்த்தாலும் ஆசைப்படுறாங்க. இந்த கண்ணு தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். கடைக்கு போய் நின்னா திரும்பி வர மாட்டாங்க. நகை கடைக்கு போய் காலையில 10 மணிக்கு நின்ன அம்மா, அவன் பிறகு லெமன் சாதம் கொடுக்குறான். ஏன்னா நகை வாங்கிட்டு தான் இந்த அம்மா போவாங்க. அடுத்த நேரம் பார்த்தா 3 மணிக்கு மேல இன்னொரு நகை கடையில போய் நின்றுட்டு இருக்கு. வாங்கல, நீ சாயங்காலம் வர இந்த அம்மா வாங்கன்னு நினைக்கிறீங்க. மெட்ராஸுக்கு போய் வாங்க போறேன்னு நான் சொல்லிட்டு போய் ஒரு திருப்தி இல்லை. உடை எடுக்க போகிற இடத்திலும் திருப்தி இல்லை. சரி, பிடிக்காத ஒரு ட்ரெஸ் போட்டா என்ன, ஒரு நாள் போட்டா என்ன, எடுத்துட்டு வந்து இங்க லைட்ல போட்டா இதை யாரு போடுவாங்கன்னு தூக்கி எறி. இனிமே நீ சேலை எடுக்கிற வேலை வச்சுக்கிடாத. வீட்டுக்காரன அவன் பொண்டாட்டிக்கு ஆசையா எடுத்துட்டு வந்தான், பொண்டாட்டிய புகழணும்னு எடுத்துட்டு வந்தான், தூக்கி அவன் மூஞ்சிலே இருக்கு. அன்னைக்கு அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான், இனிமே நம்ம சேலை வாங்கக்கூடாது. அந்த சேலை இப்ப எங்க இருக்குன்னா பீரோக்கு அடியில கிடக்குது. எப்பமா சண்டை வரும்போது அதை இழுத்து காட்டுறது. இந்த பாரு, வாங்கிட்டு வந்துச்சு, உங்க அம்மாக்கே கொண்டு கொடுப்போம். என்ன பிரச்சனை என்னவென்றால் அருமையான திருப்தி இல்லை. இப்படி ஒரு கண்ணையை ஆண்டவர் உண்டு பண்ணாரு இல்ல. ஆண்டவர் அவரை போல உண்டு பண்ணினார். மகிமையை பார்க்கிற கண்கள், தேவ பிரசன்னத்தை பார்க்கிற கண்கள், தேவ சத்தத்தை அருமையான கேட்கிற காதுகள், தேவனுடைய மகிமையை பார்க்கிற கண்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் காத்திருக்கும் போது பரலோகத்தின் மகிமையை விட்டு ஆண்டவர் பூமிக்கு வருவார். அருமையான ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருப்பார். Glory to God. இந்த மகிமையான பாக்கியத்தை இழக்க வைத்தது கண்தான். இதை காட்டிலும் மேன்மையான அந்த பழத்தை அவர்கள் புசித்தார். அவங்க புசித்த நாட்களில் நீங்கள் ஆதியாம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிக்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். எப்பொழுது இவர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது கண்கள் தேவ மகிமையை இழந்து போனது. எப்பொழுது இவர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது கண்களில் இருக்கிற பிரகாசம் மறைந்து போனது. தேவனை பார்க்க முடியாத கண்கள், இருள் நிறைந்த கண்கள், அருமையான கர்த்தருடைய பிரசன்னத்தையோ மகிமையோ வல்லமையோ இவர்களாலே பார்க்க முடியவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2 கண்கள் இருக்கிறது. ஒன்று அருமையான மாம்சத்தின் கண்கள், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் கண்கள், ஆவிக்குரிய கண்கள். இந்த காலவேளை ஆராதனை
ஆராதனையில அருமையான கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததின் நோக்கம் என்னவென்றால், உங்களுடைய மாம்சத்தின் பார்வைகள், உங்களுடைய மாம்சத்தின் வெளிச்சம் எல்லாம் மறைந்து ஆவிக்குரிய கண்களாய் மாறட்டும். ஆவிக்குரிய கண்களாய், ஆவிக்குரிய கண்களிலே இருக்கிற வெளிச்சம் உண்டாகட்டும். ஏனெனிலே இழந்து போன அந்த மகிமை, கண்கள் இழந்து போன மகிமையை இந்த கால வேளையிலே கர்த்தர் உனக்கு தருவாராக. Praise the Lord. ஆண்டவர் ஒரு மகிமையான கண்ணை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாம்சத்தின் கண்கள் உங்களுக்கு அழிவை உண்டு பண்ணும், சாபத்தை உண்டு பண்ணும், தேவ திட்டத்தை விட்டு விலக்கிவிடும். லோத்து என்ன பண்ணினான்? ஆபிரகாமோடு கூட பிரயாணம் பண்ணுகிறான், இதை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான், வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய். ஆபிரகாம் யார்? விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் யார்? ஒரு ஜெப வீரன். ஆபிரகாம் யார்? ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் யார் என்று சொன்னால் ஒரு தேவ மனிதன். Glory to God. விசுவாசத்தின் தகப்பன். ஹல்லேலூயா. அவனோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். மனைவி இந்த சோதம் குமாராவை பார்த்ததிலிருந்தே அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தாள், பசுமையா இருந்தது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் சிலதெல்லாம் பசுமையா இருக்கு. யாக்கோபு அங்க போய் என்ன பண்ணான்? ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்தான், இன்னொரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். 14 வருஷம். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இவன் என்ன செய்தான்? 14 வருஷம் வேலை செய்யறான். எதுக்கு? ஒரு பொண்ணுக்காக. மாமனார் அவனை ஏமாத்திட்டான். ஆனா வாசிக்கலாம், ராகேல், இன்னொருத்தர் யாரு? ராகேல், லேயாள். ராகேலும் லேயாளுக்காக 14 வருஷம் வேலை செய்தார். இவன் கண்ணு எப்ப பிரகாசம் அடைஞ்சு தெரியுமா? ஒரு நாள் ராத்திரியில தான். ஆமென், ஆமென். நிறைய ஆவிக்குரிய ஜனங்கள் தன் கண்களை இந்த பூமியின் மேல் பறக்க விட்டிருக்கிறார்கள். அநேக ஆவிக்குரிய ஜனங்கள் இந்த பூமியிலே பொன்னின் மேலும் பொருளின் மேலும் அருமையான மனிதர்கள் மேலும் பறக்க விட்டிருக்கிறார்கள். இந்த காலவேளையிலே உன் கண்கள் பிரகாசம் அடைவதாக. சிம்சோன் என்ன பண்ணாங்க? போன இடத்துல அவனை போல அபிஷேகம் நிறைந்த ஒரு மனிதனை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியாது. 300 நரிகளை பிடித்து பந்தங்களை கட்டி பெலிஸ்தீனுடைய வேளாமையிலே அவன் அனுப்பி விடுகிறான். அவன்கிட்ட யாருமே நிக்க முடியாது. அவன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்கும் போது அவனை எதிர்க்கவோ அவனை மேற்கொள்ளவோ ஒருவனாலும் முடியாது. இஸ்ரவேலுடைய போர் வீரர்கள் அவனை கண்டு பயந்தார்கள். பெலிஸ்தீனுடைய போர் வீரர்கள் அவனை கண்டு பயந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் அளவில்லாதிருந்தது. ஆனால் தன் கண்களை அவன் பறக்க விட்டான். தன் கண்களை தொழிலாளின் மேலே அவன் பறக்க விட்டான். அதனாலே அவன் கண்கள் புடுங்கப்பட்டது, அவன் கைகள் விலங்கு மாட்டப்பட்டது, அவன் மேலிருந்த அபிஷேகம் அவனை விட்டு விலகி போயிற்று. இஸ்ரவேலின் சேனையிலே மாவரைத்துக் கொண்டிருக்கிற ஒரு வாலிபனாய் அழுது கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய கண்ணீர் என்ன? என் கண்களை காவல் வைக்க மறந்து போனேன், என் கண்களை நான் காத்துக்கொள்ள மறந்து போனேன், என் கண்கள் விருப்பப்படி நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுத்தேன். கண்களை கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு. வெளியே எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வெளியே நல்லா இருக்கிறது போல இருக்கு. யாரு எப்படிப்பட்டவங்கன்னே போக முடியல. நீங்க மெட்ராஸ்ல அந்த 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 இடத்துக்கு பேர் என்ன, ஆங்கிலியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நாங்க போயிருக்கிறனால சொல்றேன், எல்லாம் கோட்டு டை கட்டிட்டு இருக்கிறாங்க.
கோட்டு டை கட்டி செருப்பு தைச்சிட்டு இருக்கிறான். உங்க பொண்ணுக்கு செருப்பு தைக்கிற ஒரு மாப்பிள்ளை பார்த்தா கட்டிக்கிடுவீங்களா? ஆனா அவனை பார்த்தா அப்படி இருக்குது, ஆளி சவச்சவன் இருக்கிறான். இந்த நாட்களில் நம்ம யாரையுமே நம்ப முடியவில்லை, யாரையுமே நாம் நம்ப முடியவில்லை. எல்லாம் வட இந்தியா பசங்களை பாத்தீங்களா, அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அங்க ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால அதை பேசலாம், தைரியமா பேசலாம். ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, ஆள் அழகா இருக்கிறாங்க, சோப்பா இருக்காங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் ஒண்ணும் சரியில்லை. இந்த நாளில் கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாறுமே ஆனால் அருமையான நீ மேன்மையான மனிதன், உயர்ந்த மனிதன், தேவனுடைய மனிதன். நீங்க பிசாச துரத்துறதுக்கு ஒன்னும் பெரிய நீங்க ஒன்னும் போராடலாம் தேவையில்லை. அப்படி பார்த்தாலே பேய் போகும். இப்ப நீங்க பார்த்தா பேய் உங்க கூடயே வருது. நம்மால்தான் நடந்து போது, பின்னாடி போயிடலான்னு. ஏனென்றால் உங்கள் கண்கள் பிரகாசம் அடையும். ஏன்னா அவன் உருமாவை போடும்போது வியாதியஸ்தர்கள் சுகமானா, ஏன் நம்ம தேவனுடைய மனுஷன் பார்த்தா சுகமாகாது? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாதரட்சியை கழட்டி அப்படி தூக்கி போடுறான், பேய் ஓடுது, வியாதி சுகமாகுது. ஏன் நம்ம பார்த்தா ஒண்ணும் ஓட மாட்டேங்குது? ஏன்னா நம்ம கண் அன்கண்ட்ரோல் கண்ணை வச்சிருக்கிறோம், அது நம்மளாலே கட்டுப்படுத்த முடியல. நிறைய பேருடைய கண்கள் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சில குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது ஷேக் ஆயிடுவான். ஆமா, குறிப்பிட்ட இடத்துல வரும்போது அவன் கண் ஆடும். உள்ள போ, அது எங்க உள்ள போகும்? அது போகாது. அது நான் முறை மெட்ராஸுக்கு போனேன், ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல போறேன், எல்ஐசி பில்டிங்லாம் அப்படியே பார்த்துட்டு போறேன். அந்த பாஸ்டர், நீ என்ன முட்டாய், அது என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது முட்டாய் கடையை பாக்குறது மாதிரி போறேன். அவர் என்ன ஒரு அடி அடிச்சாரு, நீ பார்க்க கூடாது, பஸ்ல இருக்கிறவங்க தப்பா நினைப்பாங்க. எப்படிதான் பார்க்கணும்னு சொன்னேன், இப்படி அவர் பாக்குறதுக்கே கத்து கொடுத்தாரு. இப்படி பாரு, இப்படி பார்க்க கூடாதுங்க. ஆமென். நம்ம எல்லாம் இப்ப எப்படி பாக்குறோம்னா இப்படி பாக்குறோம். உங்களை ஆண்டவர் இப்படி பார்க்க வைக்கிறார். ஆமென். ஒண்ணு இல்லையா உலகம்? மனுஷன் அவன் பலனெல்லாம் குன்றி போகும், வாலிபமெல்லாம் மறைந்து போகும், அவன் தோற்றமெல்லாம் அவனை விட்டு மாறி போய்விடும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவேளையில பசுத்தாவியானவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், பசுத்தாவியானவர் உன்னோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். உன் கண்கள் இந்த காலவேளையில மர்மமாக்கப்படுவதாக, உன் கண்கள் இந்த காலவேளையில புதுப்பிக்கப்படுவதாக, உன் கண்கள் இந்த காலவேளையில மாற்றப்படுவதாக. நீ கண்டு மகிழ்கிறவை எல்லாம் மறைந்து போகிறவை. இயற்கைகளிலே அருமையான நீங்கள் பூமி அதிர்ச்சிகளை தொலைக்காட்சியிலே பார்த்தீர்கள், சுனாமியை தொலைக்காட்சியிலே பார்த்தீர்கள், கொள்ளை வியாதிகளை பார்த்தீர்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை அது வாரிக்கொண்டு போவதை பார்த்தீர்கள். நீங்கள் நினைக்கிறது போல நாளைக்கு நீங்கள் இருப்பீர்கள் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது? நாளைக்கு நீங்கள் வாழ்வீர்கள் என்று எந்த நிச்சயம் இருக்கிறது? ஒன்றுமில்லை. நான் ஐசியூல உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க பூச்சி அண்ணனை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பான், திடகாற்றமா இருப்பான், வயிறு இதெல்லாம் ஜம்முன்னு இருக்கும். ஆள் பார்த்தா நல்ல பர்சனாலிட்டியா இருப்பான். நடந்துதான் போனான், ஆனா அவன் பாடி வருது வெளியே. 2 வாரம் தான், எல்லாம் முடிச்சு. என்னை பார்க்க கூப்பிட்டாங்க ஐசியூக்குள்ள, நான் வரலன்ட்டு. ஏன்னா என்னால அதை பார்த்தா ரொம்ப வேதனைப்படுவேன். மாறி போய்விடும் ஐயா வாழ்க்கை, மறைந்து போய்விடும் ஐயா வாழ்க்கை.
இந்த குறுகின வாழ்க்கையில உன் கண்கள் மகிமையான கண்களாய் மாற ஒப்பு கொடுத்தால் பூமியில நீ விசேஷமானவன். ஆமென். தானியேல் விசேஷமான வாலிபன், எஸ்தர் விசேஷமான வாலிப பெண், தாவீது விசேஷமானவன், மோசே விசேஷமானவள். மாற்றாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்று, அதை நீ தெரிந்து கொண்டாய். பணம் நிறைய பேருக்கு இருக்குதியா, பணம் அவன் கட்டுக்கட்டா வச்சிருக்கான். ஒருத்தனை சிபிஐ ரைடு விடும் போது கோடி கோடியா எடுக்கிறான். மண்ணுட்டி வச்சுதான் எடுக்க முடியும் போல தெரியும். அப்படி அடிக்கி வச்சுக்கான், தள்ளுறான் அப்படி காலை வச்சு பணத்தை. இந்த நாளில் கால வேளை ஆராதனையில உன் கண்ணை புதுப்பிக்கும்படியாய் ஆவியானவர் உன் பக்கத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கண்ணுக்கு இந்த கால வேளையில ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். உன் கண் இந்த கால வேளையில தேவனுடைய கரம் உன் கண்ணை தொட வேண்டும். எதற்கென்றால் அதை மர்வமாக்கும்படியாய் ஒரு ஆவிக்குரிய கண்களாய் கர்த்தர் உன்னை மாற்ற வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள் கண்கள் பார்த்தாலே தெரியும். நீ வேணாக்கா சொல்லுங்க, கண்ணை பார்த்து நான் ஜோசியம் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாது. நான் ஜோசியக்காரன் நினைச்சிடாதீங்க. கண் ஜோசியம் மாத்திரம் நான் பார்க்க முடியும், கிளி ஜோசியம் இல்ல. அதை பார்க்க ஆசைப்படும். நீ ஒண்ணு நின்றுட்டே இருந்தா போறோம், கண்ணை மட்டும் உருட்டி ஊட்டி காமிச்சா நான் உங்களை பத்தி ஜோசியம் சொல்லுவேன். நாளையிலிருந்து வர்றீங்களா, உங்களுக்கு ஜோசியம் சொல்லி விடுறேன். என் கண்ணை பாருங்க என்ன ஜோசியம். ஒரு கண் வெளிச்சமாய் மாற வேண்டும். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற அருமையான ஆவிக்குரிய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி நான் பேசப் போகிறேன். ஸ்பிரிச்சுவல் ஐ, ஆவிக்குரிய கண்கள், அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கும், அதனுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கும், அதனுடைய விசேஷம் எப்படிப்பட்டதா இருக்கும், அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் இந்த நாளில் உங்களுக்காக நான் நடக்க போற ஒரு பெரிய அற்புதம் உன் கண்ணுல தான். முதலாவது விழிச்சிருக்கிற கண்கள். வாசிக்கலாம் நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசல்படியில நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 25:5, சங்கீதம் 25:21 கூட வாசிக்கலாம். சீக்கிரமாய் கர்த்தருக்காய் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருப்பேன். நீ ஆண்டுடைய சமூகத்துல நீங்க தூக்கத்தை எல்லாம் தூக்கி போட, நீ அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ண வேண்டும். நீங்க இந்த வாரத்துல செல் எவ்வளவு நேரம் பாத்தீங்க, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? இந்த வாரத்துல செல் ப்ரோக்ராம்ஸ் எவ்வளவு பாத்தீங்க? இந்த பிசாசு அவன் ரொம்ப தந்திரமானவன். அவன் தேவனுடைய பிள்ளைகளை ஈஸியா திசை திருப்பி விடுவான். நான் பார்த்திருக்கிறேன். உன் கண்களை அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவான். ஆமென். ஒரே அம்மா பாசமா மட்டும்தான் லேசா அல்லேலூயா சொன்னாங்க. அன்கண்ட்ரோல் போயிரும் கண். ஸ்தோத்திரம். அன்கண்ட்ரோல்ல போயிரும். நான் ஊழியர் கூட நடத்தும் போது ஒருத்தர் கேட்டாரு, 80 வயசுக்கு மேலே அன்கண்ட்ரோல்ல போகுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் 100 வயசுலயும் அன்கண்ட்ரோல்ல போகும். அன்கண்ட்ரோல்ல போயிடாது. இந்த நாளில் கால வேளையில அருமையான
கர்த்தருடைய சமூகத்திலே விழித்து, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுனா எங்கெங்கெல்லாமோ இருக்கிற சம்பவம் சிந்தனைக்கு வரும். இந்த சிந்தனை இந்த கண்ணோடு போராடும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், என்னையா சோத்திரம் சோத்திரம், என்னெல்லாமோ வருது. நீங்க சொன்ன குறிப்புக்கும் என் எண்ணத்துல வருதும் வேற வேற வேறையா வருது. ஏன்னா ஒரு மனம் உண்டாக மாட்டேங்குது. அதான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் ரொம்ப சீரியஸா பைபிள் படிச்சிருப்பாங்க. ஆமா, நம்ம சபையில பாத்துருக்கேன். சொன்னா கோவப்பட்டுருவாங்கல்ல, சீனியர் விசாரிச்சு. என்ன சீனியரா ஜூனியரா தெரியல. ஒருத்தர் ஜெபம் இருக்கிறான் ரொம்ப சீரியஸா பைபிள். இவங்க ஜெபம் முடியும், அவன் ஜெபம். அவங்க என்ன பண்றாங்கன்னா சோத்திரமே பண்ண மாட்டாங்கிறாங்க. இந்த அம்மா ஜெபம் பண்ணும். இந்த நாளில் கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் விழித்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி ரொம்ப நேரம் ஜெபம் பண்றது, எப்படி ரொம்ப நேரம் காத்திருக்குது, எப்படி ரொம்ப நேரம் தேவ பிரசன்னத்தில் இருக்குது. 40 நாள் புசியாமலும் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஜனத்திற்காக அவன் காத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிபனாய யோசுவா ஆசிரியர்கள் கூடாரத்தை விட்டு விலகாதிருக்கிறார். இரவும் பகலும் 3 நாள் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜனத்திற்காக அவள் காத்திருக்கிறாள். சமூகம் உனக்கு இன்பமாய் மாறுவதாக. நடந்து கொண்டே ஜெபம் பண்ணலாம், வீட்டுல கிச்சன்ல இருந்தே ஜெபம் பண்ணலாம், வேலை ஸ்தலத்திலே ஜெபம் பண்ணலாம். வேலை ஸ்தலத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு பிசாசும் வேலை செய்யற இடத்துல உங்களை மேற்கொள்ளாது. எப்படி பாச ஜெபம் பண்ணும், கண்ணை திறந்தே ஜெபம் பண்ணலாம். நல்லா அந்நிய பாச பேசிட்டு பேசிட்டு உங்க வேலையை நீங்க அப்படியே செய்யுங்க. உங்க கிட்ட யாரும் வரமாட்டாங்க. ஆகவே நித்தமும் படித்து ஐயா, எவ்வளவு ஜனங்க கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு பேர் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை காணாமல், எவ்வளவு பேர் அக்னி, எத்தனை ஆத்மாக்கள் அக்னியின் கந்தமும் எரிகிற கடலிலோக்கி பிரயாணம் பண்ணுகிறது. ஒவ்வொரு நாள் இந்த ரோட்ல எத்தனை வண்டி போதியா, கிங் 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 போகுது. நான் அவனை பழைக்கவா போறான், கிங் கிங்லேயே செத்து போயிருவான் அவன். அந்த அது அடிக்கிறது காதல கேட்டாலும் எங்கேயோ நம்மளை கொல்ல கொண்டு போறாங்கன்னு நினைப்பான் அவன். இந்த மாதிரி சத்தத்தை படுத்து கிடக்கிறவன் கேட்கல, புதுசா ஒரு சத்தம் கேட்குது, நம்மளை கொல்ல கொண்டு போறாங்கன்னு அவன் செத்தே போயிரும். போறதுக்குள்ள நம்ம செத்து போயிரும். இந்த நாளில் காலவேளை ஆராதனையில தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போகிற ஜனத்திற்காக திறப்பில நிற்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நான் கடந்த வாரத்தில் பிரசங்கம் பண்ண எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மனுஷனை தேடினேன், என்னாச்சு? ஒருத்தன் சொல்றான் என் புள்ள அழுது, ஒருத்தன் சொல்றான் எனக்கு வேலை இருக்கு, ஒருத்தன் சொல்றான் கல்யாணத்துக்கு கூட்டம்லாம் அவன்லாம் அப்படி இப்படிதான் சொன்னான். பார்த்தார் ஆண்டவர், ஒருத்தனும் சரியா நம்ம மைண்டுக்கு நம்ம சிந்தைக்கு எவனுமே வரல. தன்னுடைய சொந்த குமாரனையே திறப்பில் இருக்க அனுப்பினார். அனுப்பினார். ஒருவனும் கிடைக்காத நாளேதான் சிலுவையிலே இயேசு நிறுத்தினார். எவ்வளவு ஆச்சரியம்! அந்த வசனத்துடைய ஆன்சரே தான். ஆமென். எல்லாம் கொஞ்ச நாள் எல்லாம் பின்பற்றுவாங்க, சில வருஷங்கள் கூட பின்பற்றுவாங்க, சில வருஷங்கள் கூட நல்ல பாட்டு பாடி எல்லாம் ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேச்சு ஆகிய எல்லாம் நிறைவாங்க. சில காலங்களில அவர்கள் ஒரு குளிர்ந்த நிலைமைக்கு போய்விடுகிறார்கள். சில காலங்களிலே இந்த ரட்சிப்பை அவர்கள் இழந்து போய்விடுகிறார்கள், இந்த அபிஷேகத்தை இழந்து போய்விடுகிறார்கள், இந்த கிருபை இழந்து போய்விடுகிறார்கள். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள் என்று எழுதுகிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆவிக்குரிய கண்களை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். இரண்டாவது, இந்த ஆவிக்குரிய கண்கள் தேவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கும், சல்வேஷனுக்காக காத்திருக்கும், ரட்சிப்புக்காக இது காத்திருக்கிற கண்கள். சங்கீதம் 119 123 வாசிக்கலாம். 119 120
உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. அப்ப ரட்சிப்புக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் தேவை உள்ளவர்களா இருக்கிறீர்கள். நிறைய பேர் பண சேவைகள் இருக்கிறது. நிறைய பேர் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள் இருக்கிறது. நிறைய பேருக்கு திருமண காரியங்கள் இருக்கிறது. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் இந்த பிரச்சனைகள் அருமையான மனிதனிடத்திலே போனால் அது தீராது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க பழக வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லணும், எப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் பையனுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே அறிவிக்க வேண்டும். அதுக்காக நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை இன்னும் சொல்றேன், சில ஜெபம் பண்ணும்போது உடனே பதில் வந்துடும். உடனே வந்துடும் பதில். அப்பதான் வருவாங்க, புதுசா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தா கட்டி மறையுதுங்கிறாங்க, கண்ணு தெரியுதுங்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ரெண்டாவது ஜெபம் பண்ணா சில ஜெபங்கள் பதில் வர தாமதிக்கும், ஆனா வரும். மூன்றாவது வரவே வராது. சில ஜெபங்களுக்கு பதில் வராது. பதில் வராத ஜெபங்களை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தளர்ந்து போய்விடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நன்மைக்காய் நன்மை செய்கிற தேவன். ஒருவேளை அது எல்லாம் என் வாழ்க்கையிலே வந்திருந்தால் நான் பாதை தவறி போக வாய்ப்பு இருக்கலாம். ஆகவே கர்த்தர் அதை செய்யவில்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அது நடக்கவில்லை, அது ஆகவில்லை. நான் அழுதேன், உபவாசித்தேன், காத்திருந்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் நீங்கள் காத்திருக்கிற இடத்தை ஒருபோதும் விடாதீர்கள். ஆமென். ஆமென். அதுதான் உங்களுடைய பலன், அதுதான் உங்களுடைய ஜீவன், அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை பிரகாசிக்கிற இடம். கண்ணிலிருந்து வெளிச்சம் வரும், தெரியுமா உங்களுக்கு? கண்களில் இருந்து கர்த்தருடைய வெளிச்சம் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. சாது சுந்தர் சிங்கை பற்றி பாஸ்டர் சுந்தரம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் கேரளால பிரசங்கம் பண்ணு கொண்டு இருந்தாராம். அப்போ தக்கல தான் அவர் இருந்த இடம். தக்கலையில இருந்து கேரளாவுக்கு நடந்தே போனேங்கிறார். அந்த கூட்டத்தை அட்டெண்ட் பண்றதுக்காக போனாராம். ஆனா என்ன ஆச்சுன்னா, அவருடைய கண்களில் இருந்து ஒரு வெளிச்சம், ரொம்ப தூரத்தில் இருக்காராம், கிட்டே போக முடியல, அவ்வளவு கூட்டமா அவர் மேல பட்டுச்சு. அவர் சொல்றாரு, அந்த வெளிச்சம் தான் என்னை மாற்றி விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் உன் கண்களிலே பிரகாசி. ஆமென். 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 அல்லேலூயா. ரட்சிப்புக்காக காத்திருக்கிற கண்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 14 வசனம், யாத்திராம புஸ்தகம் 15 அதிகாரம் 2 வசனம். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். அவர் எனக்கு ரட்சிப்புமானார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், 1000 10,000 பேர் உன் பக்கத்திலே விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. விசுவாசிக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். விளம்போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். 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 ஆதியாகம புஸ்தகம் 49 அதிகாரம் 16 17 18 வாசிக்கலாம். தான் கோத்திரத்தை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஆசீர்வதிக்கிறான். வாசிக்கலாம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மேல் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். காத்தென்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். ராணுவ கூட்டம் பாய்ந்து விழுமா? தான் கோத்திரத்தை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஆசீர்வதிக்கிறான். நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறாய், ஆனால் எதிரிகள் உன் மேலே வந்து விழுவார்கள், முடிவிலே நீதான் ஜெயம் பெறுவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மூன்றாவது அருமையை, தீமையை பார்க்காத கண்கள் ஆவிக்குரிய கண். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord.
நீங்கள் எதையெல்லாம் அந்த நாட்களிலே மறைத்தார்களோ அது எல்லாமே நெற்றிலே செல்லிலே வெளிவருகிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட எல்லாமே தெரியும். சின்ன பிள்ளைங்க கூட எல்லாம் தெரியும். நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் எல்லாம் செல் இல்லாம நீங்க ஸ்கூல்ல சேர முடியாது. நீங்க எந்த ஸ்கூல் இப்ப க்ளூனி இதெல்லாம் பாத்தீங்கன்னா செல் இல்லாம உங்களை செல் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க புரோகிராமே செல்லுல தான் அனுப்புறாங்க. நெட் இல்லாம நீ வாழவே முடியாது. நீங்க இனிமேல எல்கேஜிக்கும் ஒரு நெட்டை உள்ள போட்டு தனி பேக்க போட்டு அது சைடுல தொங்க விட்டு அனுப்ப வேண்டியதான். இனி இன்னும் வரல, எல்கேஜி யூகேஜிக்கு வரல. எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் ஒரு நெட் எடுத்துட்டே போங்க. எல்லாம் தூக்கிட்டு அப்படி கழுத்துல போட்டு புக்ஸ் கம்மியாகி போயிடும். ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் இதுலதான் நடக்கும். அப்படி ஒரு காலம். அதையெல்லாம் யாரும் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் அங்கே தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தீமைகளை பார்க்காதிருங்கள். போராட்டம் இருக்கதான் செய்யும், எண்ணம் இருக்கதான் செய்யும். அதான் வாலிபர்கள், நீங்க நல்ல ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க அந்த காரியத்திலே ஜெயம் பெறுவீங்க. ஆமென். நான் பார்த்திருக்கிறேன், ஒருத்தர் இங்க கொண்டு உட்கார வைக்கணும்னு பாக்குறேன், அந்த ஆளு பின்னாடியே உட்கார்ந்து இருக்கிறார். நான் கிழவனாகும்போது வரேன் பாஸ்டர், நீ நடக்க முடியாத ஆளை வச்சு நான் கையை பிடிச்சி ஊழியத்துக்கு கூட்டு போறதுக்கா? வண்டியில உட்காரு, பத்திரமா உட்காரு, பத்திரமா உட்காரு. பாஸ்டர் ஆடு காலு உன்னை கொண்டு போய் நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? 60 வயசுல கவர்மெண்ட் போ, வெளியே போ, வெளியே போ. இனி இந்த பக்கம் வந்துடாத. கவர்மெண்ட் பக்கம் ஒரு மோதிரம், ஒரு கழுத்துல ஒரு செயின் போட்டு அனுப்பிச்சிடறான். ஐயா பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு வர்றார். எப்படி இருக்கு யோசிப்பாரு. ஊழியம் செய்யணும், கண்டிப்பா செய்யணும், ஜாகிரதை வரை செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும் தெரியாது. என்ன ஊழியம் செய்யணும்? நம்ம கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாருங்கிறான். ஒன்னு அழைச்சிருக்கிறாரா? ஏன்னா அவருக்கு வேலைக்காரங்க இல்லையா? எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆமென். ஒண்ணுமே இல்லாத காலம், பலனற்று போகிற நேரம், அருமையான சரீரம் எல்லாம் களைப்படைந்து இருக்கிற நேரம். ஹல்லேலூயா. மெமரி பவர் எல்லாம் லாஸ் ஆயிரும். இப்பவுமே எங்களுக்கு மெமரி பவர் லாஸ் தான். தீய பத்த வச்சுட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரம் போய் பார்த்தோன்னா அங்க தீ ஜம்முன்னு எரிஞ்சிட்டு, தீய போட்ட தீ ஆஃப் பண்ணல. இந்த வாரம் ஒரு அம்மா அவங்க வந்தாங்க, அவங்க மாத்தி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. முழு நைட்டும் கேஸ் போயிட்டு. அதனால கேஸ் பக்கமெல்லாம் வயசான ஆட்களை அனுப்பாதீங்க. இல்லன்னா நீங்க படுக்கும்போது பாத்துருக்கீங்க. அம்மாவை நான் பாத்துருக்கிறேன், கரெக்டா அங்க போய் ஆஃப்ல இருக்கும். நானும் நிறைய தடவை செக் பண்ணி பாத்துருக்கிறேன். கீழே பார்ப்பேன் ஆஃப்ல இருக்கும். அவங்க ஆஃப் பண்ணாம படுக்கவே மாட்டாங்க. எல்லாம் கவனமா இருக்கணும். கவனமா இருக்கிற ஒரு காலம். நான் காரியத்துக்கு வருகிறேன், என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? தீமையை பார்க்காத கண்கள். ஆமென். தீமையை பார்க்காதீங்க. நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல விரும்பல, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல விரும்பல. ஆனா உங்கள் வாழ்நாட்கள் செல்லை போல அரித்துக் கொண்டே இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நான் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே குட் ஃப்ரெண்ட்ஷிப், குட் லைஃப். நீங்க நல்ல நண்பனை தேடினால் உங்கள் வாழ்க்கை நல்லதாயிருக்கும். ஆமென். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் யாரா இருக்கணும்னா விசுவாசியா தான் இருக்கும். நல்ல விசுவாசியா இருக்கணும். பின்மாற்றத்தில் இருக்கிற விசுவாசி இருக்க, குறைச்சல் விசுவாசி கீழே போய் போயிடக்கூடாது. நல்ல விசுவாசிங்க. நீங்க எனக்கு பிரதர் ஏசாஸ், ஏன்னா இவங்க பிரதருக்கு தெரியும், அந்த ஏசாஸ் தெரியும். நீங்க ஏசாஸ்ட போய் சொல்லுங்க, பிரதர் பாஸ்டர் ரொம்ப மோசம் பிரதர், எப்படி சொல்லனே தெரியல. அவர் என்ன பண்ணுவார்னா, முதல் சோத்திரம் 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 கண்ண முடிவார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். திருப்பி நீங்க சொன்னீங்கன்னா முக்கி மூச்சு எடுத்து சொல்லுவார், சோத்திரையா சோத்திரையா. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? பைத்தியக்காரன் போய் நம்ம கேட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம விசுவாசிங்கெல்லாம் குறை சொல்ல போனா, குடிங்க பிஸ்கட் சாப்பிடுறீங்களா, இது சாப்பிட்டுட்டு பேசும். பிஸ்கட், டீ, கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் கொடுத்து டேபிள் வச்சா சொல்லுங்க சொல்லுங்க, 2 நரகத்துக்கு போற கேசுங்க.
ரெண்டும் பேக் ஸ்லைட் ஸ்பிரிட்டுங்க, ரெண்டும் பொல்லாத ஆவிங்க. பசுச்சாவி அது இவங்க ஏற்கனவே பேசினதுனால 4 பாஷையை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இவங்க எப்பவும் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. எப்ப பேசினாங்களோ அப்பமே ஆண்டவர் இவங்களை விட்டு போயிட்டாரு. பரிசுத்தாவியானவர் போயிட்டாரு, கிருபை போயிட்டாரு. இந்த பாஷை அந்நிய பாஷை பேசினா அதெல்லாம் அவன் ஏற்கனவே பேசின பாஷையை பேசிட்டு இருக்கிறான். இவ்வளவு தூரம் பேசுறீங்களா பாஷை? நான் கேட்டுதான் பேசுறேன். ஆமென், 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 ஆமென். பின்னாடி எல்லாம் சிரிக்கிறாங்க ஆளுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் சீதான காரியங்களை பார்க்காதிருங்க. அது கொஞ்சம் போராட்டம் தான், கஷ்டம் தான். அப்படி நீங்க பார்த்திருந்தா கூட மன்னிப்பு கேளு. ஆண்டவரே எனக்கு பார்க்காதிருக்க கிருபைதார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா என்னால படிக்க முடியல, என்னால மெமரி பண்ண முடியல, என்னால என் காரியத்தை செய்ய முடியல. ஒரு போராட்டம் எனக்குள்ள இருக்குது. நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக என்ன விசேஷமா ஜெபம். நம்ம என்ன கிடையாது, நம்மளாம் வயசான ஆளுங்க. வாலிபத்தில் இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருக்கிறோம். அதனாலதான் நான் பேசுறேன். ஆண்டவரே என்ன மன்னியப்பா. காலேஜுக்கு ஒரு நாள் போனேன், மெடிக்கல் காலேஜ் மதுரை. அந்த பிரதர் நல்ல விசுவாசி. அவர் என்னை கூட்டிட்டு கேண்டீன்ல கொண்டு போய் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாரு. நானும் மதுரை அந்த மெடிக்கல் காலேஜ்ல கேண்டீனுக்கு போயிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், ரூம்ல வந்து ஒரு ஜெபம் பண்ண வரேன். சார், எங்க ரூமுக்கே நீங்க வரக்கூடாது. சரி, நான் உள்ள வரல பிரதர், அங்க வரேன். அப்படிதான். என்ன ரூம்? அது ரூமா பாஸ்டர்? நரகம். சரி, இந்த ஒரு ரூம் மட்டும் தான், அங்க 2 பேர் தங்கி இருக்கிறான் ஒரு ரூமுக்கும். நீங்க இங்க இருக்கிற எல்லா ரூமுக்கும் நீ நரகத்துக்கே போக தேவையில்ல, இங்கே போனா டைரக்டா அங்க போய் சேர்ந்துடலாம். அவ்வளவு அசிங்கமான படங்களை ஒட்டி வச்சுக்கிறான். எல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில நீ பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது, நீ தரிசிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது, நீ காண வேண்டிய ஒன்று இருக்கிறது. உன்னை உண்டாக்கின தெய்வத்தை நீ பார்க்க வேண்டும், உன்னை உண்டாக்கின தெய்வத்தை நீ தரிசிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறான், அகால பிறவியாயிருக்கிற எனக்கும் இந்த இயேசு தரிசனமானார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அகால பிறவியாயிருக்கிற எனக்கும் இந்த இயேசு தரிசனமானார். 500க்கு அதிகமான பேருக்கும் அகால பிறவி என்று சொல்லுகிறான். பாவத்திலே வாழ்கிற எனக்கும் இந்த இயேசு தரிசனமானார். ஆமென், ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். Praise the Lord. Amen. Glory, glory, glory. முதலாவது விழித்திருக்கிற கண்கள் ஆவிக்குரிய கண்கள். இரண்டாவது ரட்சிப்புக்கு காத்திருக்கிற கண்கள் ஆவிக்குரிய கண்கள். மூன்றாவது தீமையை பார்க்காத கண்கள் தேவனுடைய கண்கள். மேன்மையானதை வாஞ்சிக்கிற கண்கள். நீங்க ஸ்டடீஸ்ல மேன்மையா படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டடீஸ் இருக்குது. இந்த கண் உங்களுக்கு ஒத்துழைக்கலன்னா படிக்க முடியுமா? முடியாது. நீங்க மேன்மையானதை எவ்வளவு 40-45 வயசு வரையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிச்சுட்டே இருக்கிறாங்க சில நிறைய பேர். இந்த மேன்மையானதை பார்க்கிற கண். மோசே சொன்ன, ஆண்டவரே உன்னை பார்க்கணும் வா எனக்கு. நீங்கள் யாத்திராகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 18 வாசிக்கலாம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் எனக்கு கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் நடையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மனையிலே நில். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மனையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அந்த கண்மலை தான் கர்த்தருடைய சபை. ஆமென்.
அல்லேலூயா. வாசிக்கலாம், அதையும் வாசிங்க. பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின் பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல். நீங்கள் 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்தால், நாங்கள் கண்டதும் கேட்டதும் ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். தோமா 18 வருஷம் இந்தியாவில் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு? விலாவை தோமா என் கையை பாரு, நான் தான். அல்லேலூயா. எல்லாம் பேய் நினைச்சாங்களாம். பாரு என் விலாவை பாரு, தொட்டு பாரு. அதனாலதான் கர்த்தர் இந்தியாவுக்கு அனுப்பினார். சோத்திரம். ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். தோமா அவருடைய கல்லறை இன்றைக்கும் சென்னையில் இருக்கிறது. அவருடைய பேரே அந்த ரோட்டுக்கு வச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய சபைகள்லாம் அந்த ரோட்ல இருக்குது. கொஞ்சம் எலும்பை மட்டும் ரோமன் கேத்தலிக் அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. மற்றபடி எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவரை பிராமணர்கள் ஈட்டி எடுத்து குத்தி அவரை கொண்டு போட்டார்கள். இந்த நாளில் கால வேளையில தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் கண்டதை பிரசங்கிக்கிறோம், பார்த்ததை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் அவர் பேசின வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆமென். கட்டுக்கதையெல்லாம் நாங்க ஒண்ணும் பிரசங்கம் பண்ணல. கம்பராமாயணத்திலிருந்து ஒண்ணும் பிரசங்கம் பண்ணல. வில்லிப்பாட்டு ஒண்ணுங்க நடக்கல. நாங்கள் கண்டதும், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கண்டதும் ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமான எங்கள் கைகளினாலே தொட்டதுமான ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். அடுத்தபடியா ஒன்றை பேசி முடிக்கிறேன். 12:30 முடிச்சேன். அடுத்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, praise the Lord, மர்வமாக்கப்பட்ட கண்கள் அல்லது மாற்றப்பட்ட கண்கள், அதுதான் ஆவிக்குரிய கண்கள். நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். முடிச்சேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3 அதிகாரம் 6 வசனம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து என்னிடத்தில் வந்து, 5வது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அடையாளம் காண்கிற கண்கள். நீ அத ஹெட்டிங் எழுதும்போது அப்படி எழுதிருங்க. அடையாளம் காண்கிற கண்கள். அடையாளம்னா நம்ம இந்த உலகத்துல வாழுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். யாரையுமே நம்ம நம்ப முடியல. நீ ஒரு புரோக்கரை பாத்தீங்கன்னா, அந்த புரோக்கர் அந்த இடத்தை உங்க தலை மேல வைக்கிறது வரையில உங்களை விடவே மாட்டான். போன்ல பேசுவான், வீட்டுக்கு வருவான். சார் சார் ஹைவேல இருக்கு சார், விலை ஏறிது சார், வாங்கிடுங்க சார், அப்படி இப்படின்னு உங்க தலை மேல வச்சிட்டு அவன் போயிடுவான். அப்புறம் பார்த்தா பக்கத்து பிளாட் காரம் வருவான், 2 அடி உள்ள இருக்குன்னு வருவான். அடுத்தது அவன்கிட்ட போய் போன் பண்ணி, என்னப்பா பக்கத்துக்காரன் 2 அடி உள்ள வருதுன்னு சொல்றான். அவன் கிடக்குறான் சார், நீங்க கேட்டுங்க சார், நான் பாக்குறேன் சார்மா. அவன் வரவே மாட்டான். நீங்க ஒரு பொருள், ஒரு காரோ ஒரு பொருளோ பாத்தீங்கன்னா, அங்க போய் பாத்தீங்கன்னா, கார் வாங்குற இடத்துல போனா, சார் வாங்க சார், ஹலோ சார், how are you சார், இஸ் இட் சார், என்ன கூல் காட் என்னெல்லாமோ சொல்றான். 4-5 டீயை கொண்டு வரான், கூல் ட்ரிங்க்ஸை கொண்டு வரான், எல்லாம் கொண்டு வரான். காரை வாங்கின பிறகு அவன் அங்கதான் உட்கார்ந்து இருக்கான், என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான். சார் உங்களை எங்கேயோ பார்த்துமா இருக்குதுங்கிறான். அந்த பொருளை கொடுக்கறது வரையில தான். நம்ம யாரையுமே இந்த வார்த்தை, நம்ம மாப்பிள்ளைய பார்த்தா நல்லா தான் இருக்கிறான், ஆள் பெல்ட் கில்ட் எல்லாம் கட்டி ஆள் ஜம்முன்னு இருக்கிறான், சிவப்பா வேற இருக்கிறான். ஆனா ஆபத்து நிறைய. நான் உங்களை சொல்லல, நான் பொதுவா நீங்க அடையாளம் கண்டுகொள்ளணும், உங்க கண் அப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக சொல்றேன். எல்லாம் கர்த்தர் தான் செய்ய வேண்டும். நீங்க அவசரப்பட்டு மாம்ச கண்களை திறந்து பார்க்காதிருங்கள், ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்கள். எந்த பயோடேட்டாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்,
அபிஷேகம் பெற்றிருக்கிறார். மகிமையின் ஆலயத்தின் மெம்பர் பாஸ்டர் கே காந்தி. இவருடைய ஜெபம் அநேகரை ஆசீர்வாதத்தை நடத்தியிருக்கிறது. அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கிறார். அதுக்கு ஒரு டிகிரி. அப்படி எந்த பயோடேட்டாவது இந்தியாவில் இருக்குதாயா? அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்றான், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துடலாம் பாஸ். அவன் சபையில் வந்து சபையில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை வெளியே கொண்டு போறான், உள்ள வரல. உங்க பயோடேட்டா எப்படியா இருக்கு? யாரோ கேக்குறாங்களா? அப்படி பொண்ணு நல்ல ஜெபம் பண்ணுமா? மாப்பிள்ள நல்ல ஜெபம் பண்ணுவாரா? உங்களை ஜெபம் பண்ண வைப்பார். அவன் கொடுக்கிற பிரச்சனையும் குடைச்சலையும் இங்க வந்து உங்களை ஜெபம் பண்ண வைப்பார். ஆளுது 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 ஜெபம் பண்ண வைப்பார். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவன் பைபிளை தூக்கிட்டு ஜெபம் பண்ண வரேன், நான் பாசுங்கிறான். ஒருத்தனை கேட்டா நீ யாருன்னா நான் தீர்க்கதரிசிங்கிறான். ஒருத்தனை கேட்டா அவன் இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்றான். நம்ம விசுவாசி அங்க ஒரு சபை விசுவாசிங்க லாட்சியில போய் வரிசையா நிக்கிறாங்க. எதுக்கு? நான் தீர்க்க தரிசனம் கேட்க. அட பாவிகள, நீங்க படாப பெரும்பாவிங்க. ஒருத்தன் அடையாளம் கண்டுகொள்ள முடியல. உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை உன்னாலே கண்டுகொள்ள முடியல. அதான் பேசிட்டு இருக்கிறேன். உன் கண்ணு மகிமையான கண்ணாய் மாற வேண்டும். வெளிச்சம் உள்ள கண்ணாய் மாற வேண்டும். தேவனை பார்க்கிற கண்ணாய் மாற வேண்டும். தேவ சபையிலே இருப்பாயானால் உன் கண் மறுரூபமாக்கப்படும். அருமையான உன் கண்ணை ஒப்புக்கொடு. கர்த்தருடைய சபையிலே பார்க்கும்படி ஒப்புக்கொடு. வசனத்தை கேட்க ஒப்புக்கொடு. அருமையான ஆவியில நிறையவனை ஒப்புக்கொடு. தேவ பிரசன்னத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மான்களின் வாஞ்சையை போல உன் இருதயத்திலே பொங்கி வரட்டும். ஆமென். ஆண்டுடைய கண்களுக்கு சிம்பிள் லைஃப். பாஸ்டர் ராஜாமணி கடந்த நாள் அவர் செய்தி கேட்டுட்டு இருக்கிறார். அவர் சொல்றார், இறந்து போயிட்டார். நல்ல ஒரு, எனக்கு இன்னும் அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்றார், இந்த நாட்களிலே சபைகள் எல்லாம் டான்ஸ் ஆடும், பாட்டு பாடவும் அதிக நேரத்தை எடுக்கிறார்கள். பாட்டு ஒர்ஷிப்பே ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க, பிரசங்கம் கொஞ்சோல பண்றாங்க. அதுதான் ஆவிக்குரிய பஞ்சம் சொல்றாங்க. வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம். ஆவிக்குரிய சபைகளில பாடலும் ஆராதனை அதிகமாக்கி கொண்டார்கள். வசனத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறதில்லை ஊழியக்காரர்கள். ஜனங்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை அவர்கள் செய்கிறார்கள். ஜனங்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய உணர்ச்சிகளை தட்டி விடுகிறார்கள். உணர்ச்சிகளை, மாம்சத்திலே இருக்கிற உணர்ச்சிகளை அவருடைய ஆராதனையிலே தட்டி விடுகிறார்கள். அது இருதயத்திற்கும் அவர்கள் ஆத்துமாவுக்கும் அது போய் சேராது. ஆமென், ஆமென். ஆகவே கடைசியாக நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எல்லாரும் நீங்க வீட்டுல வந்தா நீங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ண உங்க வீட்டுல ஏத்தக்கூடாது. நான் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக. எல்லாரும் ஏத்தக்கூட. எங்க பாஸ் இருக்கிறாரு சொன்னாலே, என் பேரை நீங்க சொன்னாலே அப்படியான்னு அவன் அங்கேயே போயிருவான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், பாண்டிச்சேரி முழுவதும் தெரியும். பாஸ் சபைக்கா போறீங்க, சரி நான் போயிட்டு வரேன் சிஸ்டர், சோத்திர சிஸ்டர் போயிடுவான். வரமாட்டான் ப்ரோ. வாங்க 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 உள்ள வச்சியா. சில ஊழியக்காரன் கால் வச்சுன்னா அவன் குடும்பமே சமாதானமே போயிடும். ஆமே, என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? எங்க ஊர் பக்கம்லாம் அப்படிதான். அவன் சொல்றான், பொண்டாட்டி உனக்கு செய்வன வச்சிருக்காங்க. மாப்பிள்ளைய பார்த்து சொல்றான், உனக்கு அவன் ஜெய்வனை வச்சிருக்காங்க. முடிஞ்சு போச்சா? டைவர்ஸ் ஆகுதுக்கு இந்த ஒரு பாயிண்டே போதும். கர்த்தரை நோக்கி நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் அவர் சத்தம் கேட்கணும், நீங்க தான் அவர் பிரசங்கம் கேட்கணும், நீங்க தான் அவரை ஆராதிக்கணும், நீங்க தான் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். வேற எந்த டைரக்ஷன்லயும் உங்க விசுவாசத்தை திருப்பினீங்கன்னா நீங்க அருமையான தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர முடியாது. அப்படியே ஜெபம். இந்த கால வேளையில என்னுடைய கண்களை பற்றி பேசி எங்க கண்களை மர்வமாக்கி இருக்கிறீர்கள். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். தரிசனம் காண்கிற கண்களாய், மகிமையை பார்க்கிற கண்களாய், உம்மை பார்க்கிற கண்களாய் நாங்கள் தொட்டதும் கண்டதையும் பிரசங்கிக்கிறோம். இந்த கரத்திலே வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த கால வேளை ஆராதனையில வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருக்கும். ஆமென்.